Hello friends. இன்னைக்கு நான் க்ளூகன் பற்றி அதோட த்ரீ மேஜர் ப்ராப்ளம்ஸ் பற்றி பேச போகிறேன். ப்ரைமர்லி நிறைய யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணுறது ப்ளஸ் நானும் ஃபேஸ் பண்ணேன் இனிஷியலி. ஸோ நான் நினச்சேன் இதை அவங்க கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த்ரீ ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பேசிக்லி இந்த நாசர்லேருந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கப்ப க்ளூ வந்து ட்ராப்பாக இருக்கும். பேசிக்லி நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு இப்படி ஸ்டாண்டில் வச்சிங்கன்னா அதோட இந்த பக்கத்தில் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சொட்டி இருக்கும் அந்த கம்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் இந்த க்ளூகனோட மெக்கானிசம் எப்படின்னா, ஒரு வாட்டி நீங்கள் இந்த ட்ரிகரை புல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிக்கை வந்து இங்கே ஹீட்டிங் சேம்பர் கிட்ட அதை எடுத்துருப்போம். ஸோ ஒரு வாட்டி இதில் ஒரு ஆப்டிமம் அதுக்காக தேவையில்லவுக்கு ஹீட்டு ரீச் ஆகிடுச்சுன்னா அந்த சேம்பரில் இந்த ஸ்டிக் அது வந்து காண்டாக்டில் வந்தோன்னா அந்த கம் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் அந்த ட்ரிகர் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா அந்த ஸ்டிக் காண்டாக்ட் போயிடும். ஸோ அது திருப்பி வந்து ஸ்டாப் ஆகிடும். பட் இந்த மீன் வாயில் அந்த ரிமைனிங் ரெசிடியூ இங்கேருந்து கலெக்ட் ஆகிடும் அந்த கம்மில். அது வந்து ஹீட்டில் வந்து மெல்ட் ஆகி வெளியில் வந்து விழுவும். ஸோ அது உள்ளார இருந்தாலும் நல்லது கிடையாது, ஏன்னா அது வந்து கம்மை எரிக்க அமைச்சிடும். ஸோ பேசிக்லி இது வந்து நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டினா, ஸோ அதை ட்ராப் ஆகிறது வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். பட் இந்த செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருந்ததுன்னா, நீங்கள் இந்த ட்ரிகரை ரிலீஸ் பண்ணதுக்கடுத்தும் கம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளோ ஆகிட்டு இருந்தால் அப்போ அதில் ரெண்டு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த ரெண்டு சுச்சுவேஷனை நீங்கள் பார்த்தாகணும். ஸோ ஃபஸ்ட் வந்து என்னென்னா, இந்த க்ளூ ஸ்டிக் வந்து பேசிக்லி இது பார்த்தீங்கன்னா இந்த க்ளூகன் கூட இந்த ஸ்டிக் வந்து எனக்கு கூட வந்துச்சு, விச் இஸ் டிரான்ஸ்பரண்ட், தண்ணி கல்லில் இருக்கும். ஸோ இது வந்து ஹை டெம்பரேச்சர் க்ளூ ஸ்டிக். ஹை டெம்பரேச்சர் க்ளூ ஸ்டிக் வந்து என்னென்னா, பேசிக்லி டெம்பரேச்சர் வந்து ஹை ஆனதுக்கு அடுத்தனா அந்த க்ளூ வந்து மெல்ட் ஆகி வரும். பட் லோ டெம்பரேச்சர் க்ளூ ஸ்டிக்கும் இருக்குது. அது எப்படி நீங்கள் ஃபிசிக்கலி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, அது வந்து கொஞ்சம் சாக் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில். பேசிக்லி அதில் வந்து வேக்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ளூ ஸ்டிக்கில் எப்படின்னா கொஞ்சம் ஹீட் இருந்தாலே அது மெல்ட் ஆகிடும். அது வந்து நம்ம இந்த கன் கூட யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த கன்னோட டிசைன் வந்து ஓன்லி ஃபார் ஹை டெம்பரேச்சர் க்ளூ ஸ்டிக். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன ஆகும், நீங்கள் இந்த ட்ரிகரை ரிலீஸ் பண்ணதுக்கு அடுத்தாலும் கம் அந்த பாட்டை ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அந்த டிப் வந்து ஒரு வாட்டி ஹீட் ஆனாலும் இங்கே கேப் இருந்தாலும் கொஞ்சம் ஹீட்டில் அந்த லோ டெம்பரேச்சர் க்ளூ ஸ்டிக்லேருந்து கம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கு தகுந்த கன்னை வாங்கணும். ஸோ இந்த கன்னில் ஒன்லி ஹை டெம்பரேச்சர் க்ளூ ஸ்டிக். பேசிக்லி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இதோட ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும். லோ டெம்பரேச்சர் வந்து சாக் கலரில் இருக்கும். ஸோ அது ரொம்ப டிஸ்டிங்டிவான ஃபீச்சர், அது யாருன்னு பார்த்தாலும் சொல்லலாம். ஸோ அது ஒரு செகண்ட் ப்ராப்ளம். அதால் உங்களுக்கு வந்து க்ளூ வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும். தேர்ட் மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ இந்த க்ளூ கன்னோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாட்டி நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதை புல் பண்ணிங்கன்னா அந்த க்ளூ ஸ்டிக் வந்து இங்கே இந்த சேம்பர் கிட்ட காண்டாக்டில் வரும். அந்த ஹீட்டில் அது மெல்ட் ஆகி வெளியில் வரும். ஒரு வாட்டி இதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த காண்டாக்ட் போயிடும். ஸோ இதான் அதோட நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டி. இதில் வந்து நீங்கள் இதை ஒரு வாட்டி ஸ்டிக் இன்சர்ட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அதில் என்ன ஆகுனா, இங்கே ஒரு லாக் மெக்கானிசம் இருக்குது. அது வந்து ஸ்ப்ரிங் அசிஸ்ட் உள்ள மெக்கானிசம். ஸோ பேசிக்லி அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் வீணாக்கிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், இந்த ட்ரிகர் வேலை செய்யாது. இது ஒரு வாட்டி அமுத்துனீங்கன்னா முன்னாடி போகும், பட் அப்புறம் விட்டிங்கன்னா பின்னாடி போகுது, அப்படியே இருந்துடும். ஸோ அதால் என்ன ஆகுனா, உங்களுக்கு கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி இந்த க்ளூ ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிங்கன்னா இது தீர்ற வரலும் அப்படியே வச்சுருக்கணும். இதில் வந்து இது என்றைக்கும் நீங்கள் புல் பண்ணக்கூடாது. புல் பண்ணிங்கன்னா யூ மைட் எண்ட் அப் டேமேஜிங் தி சிஸ்டம். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் வேலை செய்யலைன்னா அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் வேணால் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே போல்ட் இருக்குது. ஸோ பேசிக்லி இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்னால் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் வாக் டு யர் நியர்பை மொபைல் ஸ்டோர் ஆர் எனி எலக்ட்ரானிக் ஸ்டோர், அங்கே போய் நீங்கள் அந்த ஸ்ப்ரிங்கை மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து த்ரீ மேஜர் ப்ராப்ளம்ஸ் நான் இப்போதைக்கு பார்த்தது க்ளூ கன்னில். பட் உங்களுக்கு இது இல்லாத வேறு ஏதாவது கன்சர்ன்ஸ், எதுவும் ப்ராப்ளம்ஸ், வேறு எதுவும் கொஷின்ஸ் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுறோம். And please don't forget to like, subscribe and share with your friends as well. Thank you so much for watching.